பாதையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு இடைப்பட்டு அவருடைய வார்த்தையை தந்து நம்மை ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த நாளை நம்மை நடத்த போகிற கிருபைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்கள் மேலே இறக்கும்படியாய் இந்த நேரத்தில் ஒரு மனதின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் அடுத்தவுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்துதிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் செய்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய கல்வார் இரத்தத்தினால கழுவினாரே. எத்தனையான சேற்றிலே வாழ்ந்து வந்தோம், ஆனால் நம்மை மீட்டு கொண்டாரே, நம்மை தெரிந்தெடுத்தாரே. இவ்வளவோ தூரமாய் போயிருந்த நம்மை அவருடைய கிருபையினால அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து இந்த கால வேளையில எல்லாரும் உறங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியாய் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு கிருபையை தந்தாரே. நன்றியோடு அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரத்தாம்பரம் போல சிவப்பான பாவங்களை நம்மை விட்டு மாற்றினாரே. உளையான சேற்றிலே இருந்தோமே, எவ்வளவு துக்கத்திலே கண்ணீரிலே நாம் எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் தேவன் நம்மை தூக்கி எடுத்து நம்மையோடு கூட இருந்து தைரியமாய் நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாளை காண செய்தாரே. மனதார அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கார்மேகம் போலென் பாவங்கள் கர்த்தர் அகற்றினாரே. கார்மேகம் போலென் பாவங்கள் கர்த்தர் அகற்றினாரே. மூழ்கியே தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. மூழ்கியே தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். இரத்தாம்பரம் போல் சிவப்பான இதய பாவங்களை பஞ்சையும் போலவே வெண்மையுமாக்கி தஞ்சம் எனக்கீந்தார். என் நாவிலே புது பாட்டுகள்
என்றென்றும் கவி தங்கிடும் மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினா. சந்தோஷமா பாடுவோமா? மா சந்தோஷம் மன இருள் நீக்கி மன இருள் நீக்கினார். ஆஞ்சலத்தினால் நல்லாவினால் நான் மறுபடியும் பிறந்தேன். தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும் மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா என் தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜ என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜ என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதிப்போம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம் தேவன், என்றென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன், என்றென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க, என்றென்றைக்கும் அவர் நம்முடைய தேவன், என்றென்றைக்கும் அவர் நல்லவர், என்றென்றைக்கும் வல்லவர், நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியா அவரை நன்றியோடு துதிப்போமா. நம்முடைய எல்லா ஜன்ம கர்ம பாவங்களை எல்லாம் தொலைத்து இரத்தாம்பரம் போல இருந்த
பாவங்களை எல்லாம் பஞ்சை போல மாற்றினாரே, அவர் செய்த நன்மைகளை நினைப்போம். ஒரு விசை அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகள், ஆவிக்கு செய்த நன்மைகள், சரீரத்திற்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்த ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம். ஒருவேளை இந்த நேரத்தில் சமாதானம் இழந்து துக்கத்தோடு கவலையோடு ஒரு விதமான இருளுக்குள்ள அகப்பட்டது போல ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறதா இருந்தாலும் கூட நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாள் கைவிட தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல. இதோ உலகத்தின் சகல முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த வாக்கு ஒன்றும் மாறாது. எந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறலாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாறி போகும், ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. நம்புவோம், விசுவாசிப்போம். இந்த காலை வேளையில எல்லா பாரங்களை ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த நாள்ல தேவன் எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவீராக, நான் செய்ய வேண்டியது எனக்கு சொல்லுவீராக என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக ராஜா. நாங்கள் இந்த உலகத்தில் எதை எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறதப்பா. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவையானது ஒன்று ராஜா, உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் படி நாங்கள் வாழ, இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை இந்த வேதம் அழகாக எங்களுக்கு சொல்லி தருகிறதப்பா. அதை மட்டும் நாங்கள் செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. உங்க மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானவருடைய கரங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, நீரே எங்களோடு கூட இருக்க வேண்டும், நீரே பேச வேண்டும் ராஜா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் வேதத்திலேருந்து ஒரே ஒரு ஆலோசனை, அதை மாத்திரம் சொல்லி நாம் அடுத்து மறுபடியும் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு ஆலோசனை தான். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான். இது யாருக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. எல்லாருக்குமே இது நமக்கு நல்ல வெளிப்படையாக நமக்கு இதனுடைய பொருள் மீனிங் தெரியுது. தூற்றிக்கொண்டு திரிகிறவன், ஒரு நபரிடத்தில் ஒரு இரகசியத்தை அல்லது ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறோம் என்றால் அந்த காரியத்தை தூற்றிக்கொண்டே திரிகிறவர்களா இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அப்படி தூற்றிக்கொண்டு நடக்கிறவர்களை இதம் பார்த்து கவனித்து அவர்களோடு நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய காரியங்களை நாம் சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படிப்பட்டவர்களோடு நாம் நடக்கக்கூடாது என்று இந்த வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த வசனத்தின்படி, இந்த வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். எனவே தான் இந்த நாளில் இந்த வசனத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தூற்றிக்கொண்டு நாம் நடக்கக்கூடாது. ரெண்டாவது செய்ய வேண்டிய, தூற்றிக்கொண்டு நடக்கிறவர்களோடு நாம் கலக்கக்கூடாது. இதற்கு ஆதாரமாக நம்முடைய வேதத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கலாம். வேதம் இருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அவளோ யார்? இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது மரியாளை குறிக்கிறது. மரியாளை பற்றி உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்தில் ஒரு தேவதூதன் பிரவேசித்து சொல்லுகிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறாள். உடனே அவள் என்ன செய்கிறாளாம் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அவள் உடனே போய் அடுத்த வீட்டில் போய் சொல்லவில்லை, தன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்லவில்லை, தன்னுடைய தோழிகளிடத்தில் சொல்லவில்லை, என்னதோ அப்படியோன்னு சொல்லி யாரோ ஒருவரிடத்தில் போய் அல்லது சர்ச்சில் போய் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவள் என்ன செய்தா தெரியுமா? தன்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையினால்
கவலைப்பட்டா. ஐயோ இது என்னது, நம்மளை வாழ்த்துறாங்களே அப்படின்னு சொல்லி வாழ்த்தின பிறகு கூட அவளுக்கு ஒரு கலக்கம்தான் உருவாயிற்று. சிந்தித்து கொண்டிருந்தாள். யாரிடத்திலையும் சொல்லாத ஒரு அடக்கமான ஒரு குணத்தை இந்த மரியாளிடத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்மிடத்தில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பல காரியங்களை குறித்து சொல்லுவார்கள், பலரை பற்றி சொல்லுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? கலக்கம் வரும். ஐயோ இப்படி சொல்லிட்டார்களா, அப்படி சொல்லிட்டார்களா. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த மரியாளை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், சிந்தனை பண்ண வேண்டும். அதை குறித்ததான சிந்தனையை நம்முடைய எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். பாருங்க, நிறைய சங்கதிகளை கேட்கிறோம். உலகத்துல எல்லாரும் பல விதமா சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர்வாயை ஒலமூடி வச்சு மூட முடியாது. என்ன வேணாலும் சொல்லுவாங்க. எது கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தையே உருவாக்கிடுவாங்க. அப்படி ஒன்று நடக்காததுக்கு அப்படி செய்திருவாங்க. ஆனால் இந்த சங்கதிகள் எல்லாம், உலகத்தில் நடக்கிற எல்லா சங்கதிகளும் மரியாளும் நம்மை போல ஒரு ஸ்திரீ தான். அந்த மகளுக்கும் எல்லா காரியங்களும் சங்கதிகள் கிடைக்கிறது, செய்திகள் வருகிறது. எல்லாவற்றையும் குறித்து அவள் என்ன செய்தாலாம் பாருங்க, சிந்தனை பண்ணினாள். யாரிடத்திலே அதை பற்றி சொல்லவோ, அதை பற்றி விமர்சிக்கவோ, அதை பற்றி இது வியாக்கியானம் பண்ணவோ எதுவுமே இல்லை. அவங்க என்ன செய்தாங்க? சிந்தனை பண்ணினாள். இது சரியா? சில நேரங்களில் நாமும் கூட சிந்தனை பண்ணாமலே நம்ம கேட்டதை அப்படியே இன்னொருத்தட்ட சொல்லிடும். அது உண்மையா இல்லையா என்பதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இந்த ஒரு எண்ணம், நம்முடைய சிந்தனை என்கிறது மிக மிக முக்கியமானது. இது நடந்ததா, இது உண்மைதானா என்பதை குறித்து சிந்தனைப்பட. அல்லாவிட்டால் நாம் ஒன்று செய்யலாம், இதை குறித்து தேவனிடத்தில் சொல்லலாம். சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துட்டோம்னா ஆண்டவர் பார்த்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது பாருங்க, இந்த மரியாளுடைய இன்னொரு தன்மையை பாருங்க. இதே அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படித்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். பாருங்க, முதலாவது அவளுடைய திருமணத்தை குறித்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவதூதன் அழகாக வந்து சொல்லும் பொழுது கூட அவள் சிந்தனை பண்ணி வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லி விமர்சிக்கல. ரெண்டாவது பாருங்க, அந்த அவளுடைய திருமணத்துக்கு பிறகு, திருமணம் நடந்த பிறகு காரியங்கள் நடக்கிறது, சங்கதிகள்லாம் இங்கே இருந்து குடிமதிப்பு எழுது, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படியெல்லாம் வருது. அதையும் கூட அவள் யார்கிட்டையுமே சொல்லலை. எவ்வளோ ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, பிள்ளை பிறந்தது பாருங்க. அந்த பிள்ளை கூட முதலாவதாக தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவனை திடீர்னு காணல. அப்போ என்ன செய்யறாங்க? ஐயோ பிள்ளையை காணலேன்னு சொல்லிட்டு மறுபடியுமாக அதே வழியில திரும்பி போறாங்க. அவங்க வந்து பெரிய பிரதான ஆசாரியர்களோட சேர்ந்து இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மரியாளுக்கு என்ன தோணி இருக்கும்? ஐயோ என்னென்னலாமோ நடக்குது, இப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கலாம். யார்கிட்டையும் இதை பற்றி இப்படி நடக்குது அப்படி நடக்குது. நம்ம கூட என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம கூட என்ன செய்வோம்? ஒரு சின்ன காரியம்னாலும் பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்போம் அல்லது சொல்லுவோம். இப்படி இருந்து பார்த்துடுங்க, இப்படி செய்திருக்கு, இப்படி ஆயிற்று, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா சிந்தனை பண்ணினாள் பாருங்க. இருதயத்தில் வைத்து என்ன சொன்னா, தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். எந்த மறைவான ஒரு இருதயம் பாருங்க, எவ்வளவு அமைதலான ஒரு சமாதானமான இருதயம் பாருங்க. யாரிடத்துல அப்படி வைத்து கொள்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியும்? எல்லாவற்றையும் ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்றவங்களா இருப்பாங்க. யாரிடத்தில்? தேவனிடத்தில். இந்த காலை வேளையிலையும் உங்களுடைய இருதயத்துல நிறைய காரியங்கள் வந்து போயிருக்கலாம். நிறைய காரியங்களை நீங்க கேட்பீங்க, பார்ப்பீங்க, வாயினால் பேசியிருப்பீங்க. எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? இருதயத்துல வைத்து கர்த்தரிடத்தில், இந்த உலகத்துல எந்த மனுஷனிடத்தில் சொன்னாலும், எந்த காரியத்தை ஒரு ரகசியத்தை சொன்னாலும் அது ஒரு 2 நாளையில அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆனா தேவனிடத்தில் சொல்லி பாருங்க, உங்க காரியத்துக்கும் அது விடை கிடைக்கும். இன்னொரு பக்கம் வெளியே போகாது அந்த காரியம். ஆண்டவருக்கும் உங்களுக்கு மட்டும்தான். இந்த காலை வேளையில, ஆண்டவரே என்னுடைய காரியத்தை உங்க பாதத்துல வைக்கிறேன். இந்த மரியாளை போல நான் அங்கும் இங்குமாக பேசிக்கொண்டு அங்கு இங்குமாக என்னுடைய காரியங்களை நான் சொல்லிக்கொண்டு நடக்காதபடி
கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்களை நான் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா, அந்த கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அடுத்தது நீதிமொழிகளில் இதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 18:4 மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். நாம் ஒருவேளை இந்த காரியங்களை அறிந்து சில காரியங்களை மற்றவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது அவங்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் எழும்புகிறது என்று நமக்கு தெரியாது. அது எதை போல இருக்குமா பாருங்க, ஆழமான ஜலம். கடல் பார்த்துருப்பீங்க, கடல்ல ஆழம் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்படிப்பட்ட இருதயமாக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம். அப்போ அந்த மனிதன் என்ன நினைக்கிறான், என்ன செய்ய போகிறான், இதுக்கு ரியாக்ஷன் என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியவே தெரியாது. எனவே நாம் அந்த காரியங்களை நம்முடைய சிந்தனை நம்முடைய இருதயத்தில் வைத்து தேவனோடு மட்டும் சொல்ல வேண்டும். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது நீதிமொழிகள் 12:23 விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? விவேகம் உள்ளவர்களா இருக்கிறோமா? விவேகம் உள்ளவன் என்ன செய்கிறானாம்? அறிவை அடக்கி வைக்கிறான். நமக்கு தெரிந்திருக்கிறதை நாம் அடக்கி வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் தூற்றிக்கொண்டும் எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்லிக்கொண்டும் பரசியப்படுத்தி கொண்டும் நடக்க வேண்டிய தேவையே இல்லை. நாம் அறிவுடையவர்களாய் இருந்தால் விவேகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்கி வைக்க வேண்டும். இன்னொரு இடத்துல பாருங்க, நீதிமொழிகள் 17:27-28 அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அறிவுள்ளவர்களாய் நாம் தேவனுடைய சித்தமே அப்படிதான். என் மகனே, நீ ஞானவானாயிரு, புத்திமானாயிரு, நீ புத்திமானாய் இருந்து என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி என்றுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லி. அப்போ நாம் புத்திமானாய் இருக்க வேண்டியதுதான் ஆண்டோடைய பிரியம், ஆண்டோடைய சித்தம். ஆண்டோரு அதை விரும்புகிறார். எனவே நான் அறிவுள்ளவர்களாய் புத்திமானாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். இன்னொன்று பார்த்தீங்களா, 28ஆம் வசனம் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். எனவே இந்த கால வேளையில் நம்முடைய காரியங்களில் சில காரியங்களில் நாம் ஒருவேளை இந்த இடத்துல நாம் தவறி இருப்போம், அல்லது நாம் நல்லா அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் நம்ம இடத்துல இருக்கும் என்றால் பரவாயில்ல. அல்லாவிட்டால் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன் அப்பா, குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளை நான் பலரிடத்துல நான் பேசி இருக்கிறேன், நான் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அல்லாவிட்டால் நான் என்னுடைய காரியத்தையே மற்றவரிடத்துல நான் அதிகமாக பேசி இருக்கிறேன் ஆண்டவரே. அதனால நான் நிறைய இடத்துல என்னை பற்றி தவறா நினைத்து பேசுகிறவர்களுடைய வார்த்தையினால நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையினால என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஏற்றுக்கொள்கிறப்பா. நான் இனிமேலா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கும். இந்த காரியத்தில் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் மரியாதை போல நான் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடும் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க அப்பா. நாங்கள் பெண்களாக இருக்கிறதுனால அநேக நேரத்தில் நாங்கள் தூற்றி கொண்டு நடந்தது உண்டு. அநேகர் இடத்தில் எங்களுடைய காரியங்களை நாங்கள் சொல்ல போய் அவர்கள் தூற்றி கொண்டு நடந்ததுனால நாங்கள் சோர்வடைந்து வெட்கப்பட்டு இருந்த நேரங்களும் உண்டு தகப்பனே. இந்த காலை வேளையில எங்களோடு நீர் இடைப்பட்டு இருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் இந்த காரியத்தில் நாங்கள் விடுதலையாக விரும்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய எந்த காரியமானாலும் உம்முடைய சமூகத்துல உம்முடைய பாதத்துல அப்பா நாங்கள் எப்பொழுது வந்தாலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர் நீர் இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய புலம்பலை கேட்கிறவர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் புலம்பி சொல்லி அழுது எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்தில் வைத்து விட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். அந்த அந்நாளை போல அந்த மனக்லேசங்களை எல்லா புலம்பல்களையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் உங்க பாதத்தில் வைத்து விட்டு அழுது முடித்து விட்டு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லையே, அது போல உள்ள நல்ல கிருபையை இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்கிற எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த நாள்ல விசேஷமாய் ஆண்டவரே நல்ல திருமண நாளை, பிறந்த தினங்களை ஆண்டவரே நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இன்னும் ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரங்களாய் மாற்ற
மாற்றுவீராக ராஜா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாள்ல எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் ஜெயமாய் நடத்தும். ஜெய கர்த்தர் முன்பாக செல்லும் ராஜா. உங்க பிரசன்னம் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும். இந்த நாள்ல என்னென்ன காரியங்கள் பிள்ளைகள் பதட்டத்தோடு திகைப்போடு காணப்படுகிறாள், அந்த காரியத்துல ஒரு வழியை உண்டு பண்ணுவீராக. தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடுவீராக, யுத்தம் பண்ணுவீராக, செயல்களை செய்வீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அடியானை பலப்படுத்தும். இதன் மூலமாய் நடத்தப்படுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. உங்க நாம மாட்டும், உங்க சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்